அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுமையமான எதிர்காலத்தை தரக்கூடிய அந்த 4 சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 7ல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடமான 7ஆம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சிகள் பலிக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் போட்டிகள் விலக இருக்கு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால திருமண சம்பந்தமான முயற்சிகள் மட்டுமல்லாது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த யோகம் கிடைக்க இருக்கு. 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலையெடுக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும் விதமாகவே அமையிருக்கு. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்கன்னா வரனுக்காக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகள் எந்தவித முடிவுமின்றி நீடிக்க இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் மனைவிக்கு உடல் உபாதைகள்
நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க இருக்கு. அதேபோல் பல வருடங்களாக மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இந்த வாரத்துல நல்லபடியாகவே தீர்வதால் மனதில் நிம்மதியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் முடிந்து விட்டதா, அலுவலகத்தில் கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியுங்க. உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சி காட்டிய மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலக இருக்கு. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகம் பிறகுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணியில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நிறுவனத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சியும் நீங்க இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. இவ்வளவு காலமாக உங்களுடைய குடும்பத்தை பிடித்து வந்த துன்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளால் மனம் நொந்து நம்பிக்கை இழந்து வந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பொருளாதார பிரச்சனைகளால் மூடப்பட்டிருந்த தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்குது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்குங்க. அரசாங்க உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. புதிதாக வியாபாரம் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதிய முயற்சிகள்ல தைரியமாக முதலீடு செய்யலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகள்ல புதிய முயற்சிகள்ல தைரியமாக நீங்கள் முதலீடு செய்யலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளின் புதிய வாய்ப்புகள் கதவை திறக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறார். புதிய முயற்சிகள் அனைத்திலும் சற்று ஒத்தி போடுவது விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையுங்க. நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்து படம் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கின்றாங்க. துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்து படம் எடுப்பதை தவிர்ப்பது அவசியங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. சிறு முயற்சியாக இருந்தால் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றன. இக்காலகட்டங்களை பொறுத்தவரை கட்சி பணிகள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. கிரக நிலைகளின்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இக்காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கட்சியின் நலனை விட தங்களுடைய சொந்த நலன்கள் தான் முக்கியம் என்ற மனப்போக்கில் கட்சி பிரமுகர்கள் நடந்து கொள்வது மேல்மட்ட தலைவர்களுக்கே தலைவலியாக இருக்குங்க. இத்தகைய நிலையில் நீங்கள் எந்த குழுவிலும் சேராமல் விலகி இருப்பது விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகம் பலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில வித்யாஸ்தானமும் தோஷமின்றி விளங்குது. படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. படித்தவற்றை மனதிலிருந்து தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெற கிரக நிலைகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சு
அமைஞ்சிருக்குது. விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எளிதில் எட்டி பறித்து விடுவீர்கள் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. தண்ணீர், உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இருந்தாலும் வயல் பணிகளில் கடினமான உழைப்பு இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்றிருப்பதால் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். களத்திர காமஸ்தானமாகிய மேஷத்திற்கும் உத்தரஸ்தானமாகிய கும்பத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. திட்டமிட்டு செலவு செய்வது முக்கியங்க. அப்படி இல்லைன்னா பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி, மீனாட்சி பஞ்சரத்னம் ஆகியவற்றை படித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.